அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மருத்துவர் டாக்டர் அகமது ஷேக், இருதயம் மற்றும் சர்க்கரை நோய் தடுப்பு நிபுணர். இப்ப ரம்ஜான் மாசம் நெருங்கிட்டு இருக்கு. ரம்ஜான் மாசத்துல ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ் என்ன சஹருக்கு என்ன சாப்பிடலாம், இஃப்தாருக்கு என்ன சாப்பிடலாம், தராவி தொழுவை முடிச்சுட்டு நைட் என்ன சாப்பிடலாம்ன்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. உதாரணமா இப்ப சஹருக்கு சாப்பிடும் போது புரதங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். கொழுப்புகள் நல்ல வீட்டுல செய்த உணவுகள் கொழுப்பான உணவுகள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்டுக்கிறது நல்லது. மசாலா ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது ஏன்னா 14-16 மணி நேரம் நம்ம நோவு குடிக்கும் போது தொண்டை ரொம்ப உணர்ந்து டீஹைட்ரேஷன் உண்டாக்குறதுக்கு இது அதனால உண்டாக்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால மசாலா ஐட்டங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இஃப்தார்ல பேரிச்சம்பழத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பேரிச்சம்பழம், ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். கொஞ்சோண்டு கஞ்சி சாப்பிடலாம். மற்றபடிக்கு மாவு பொருட்கள் நிறைந்த உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கலாம். குளிர்பானங்கள், பாட்டில் ஐட்டம்ஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது. 14 to 16 hours நம்ம ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு நம்ம ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது பாட்டில் ஐட்டம்ஸ், ஹை சுகர், எக்ஸ்ட்ரா ஆடட் சுகர்ஸ் இருக்கிற கேண்ட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி தராவி தொழுது முடிச்சுட்டு வரும்போது ஒரு தோசையோ மாவினான உணவுகள் சாப்பிட்டுக்கிறது நல்லது. இது போல வேற இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களோட சந்தேகங்களை அனுப்புங்க. நான் தெளிவு பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.